Hi, hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைய வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தனா சண்டே vlog தாங்க பார்க்க போறோம். சண்டே வந்து எங்க வீட்ல என்ன சமைச்சோம் அப்படிங்கறத தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்போ இது பார்த்தோம் அப்படினம்னா chicken வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு ஹஸ்பண்ட் 1.5 கிலோ இருக்குங்க. இப்போ இது அவர் தான் வந்து க்ளீன் பண்றாரு. chicken ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு एक्चुअली இன்னைக்கு என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா chicken குழம்பு அப்புறம் வந்து ஹைதராபாத் chicken பிரியாணி வந்து ரெடி மிக்ஸா சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு இது வாங்கியிருந்தோம். தவாத் ஹைதராபாத் chicken பிரியாணின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் chicken 65 பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு நாளைக்கு 3 பண்ற மாதிரி chicken குழம்பு ஹைதராபாத் chicken பிரியாணி அப்புறம் chicken 65 அதுக்காக சொல்லிட்டு இப்போ அது வந்து நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க. அதுல பார்த்தோம் அப்படினம்னா கொஞ்சம் கொஞ்சமா 1.5 கிலோங்கிறது வந்து ரொம்ப நிறைய இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அது 1 or 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிரணும். இப்போ என்ன பண்றாங்க அப்படினு பார்த்தா chicken 65 க்கு வந்து தனியா வந்து chicken பிரிக்கறாங்க. அதுல பார்த்தோம் அப்படினம்னா குட்டி குட்டியா ஏனா குழந்தைங்க அதெல்லாம் வந்து நல்லா வெந்து வரணும் நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா குட்டி குட்டியா அவர் வந்து கட் பண்ணிக்கிறாரு. இப்போ chicken 65 க்கு தனியா வந்து நாங்க இது பண்ணிட்டு அது வந்து மேரினேட் பண்ண போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து பண்ண போறோம். ஒவ்வொண்ணா நீங்க வந்து வீடியோல பாருங்க. இது பார்த்தோம் அப்படினம்னா chicken 65 குழம்பு இது எல்லாமே வந்து என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி பண்ணுவேனா அந்த மாதிரி வந்து பண்ணிருக்கேன். நானும் பார்த்தேனா YouTube வீடியோஸ் பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். அது இல்லாம அம்மா சொல்லி கொடுத்தத வச்சும் கத்துக்கிட்டேன். இப்போ chicken 65 க்கு வந்து chicken நல்லா கழுவியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் அப்புறம் தயிர் வந்து கெட்டியான தயிரா இருந்தா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது பவுடர் பார்த்தோம் அப்படினம்னா corn flour. இது வந்து கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக chicken மசாலா உங்கள்ட்ட இருந்தா போட்டுக்கோங்க இல்லாட்டி தேவை கிடையாது. ஓகேங்களா? உங்கள்ட்ட தயிர் இல்ல அப்படினம்னா நீங்க வந்து லெமன் கூட புளிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து நீங்க வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கு அப்புறமே நம்ம அதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் குழம்புக்கு நான் வந்து பண்ண போறேன். அதுக்கு என்னென்ன நறுக்கி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் இது மட்டும் தான் நான் நறுக்கி வச்சிருக்கேன். இப்படி தாங்க பண்ணுவோம் எங்க வீட்டு ஸ்டைல்ல எங்க அம்மா சொல்லி கொடுத்த ஸ்டைல். இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா தேங்காய் வந்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை முதல்ல வந்து பூவாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சிருந்தோம் பாத்தீங்களா குழம்புக்கு அதுல வந்து கொஞ்சம் பாதி அளவு மட்டும் எடுத்துட்டு கொஞ்சமா சீரகம் மிளகு சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதுதான் வந்து மெயின். இது எல்லாமே வந்து பச்சையா நான் அரைச்சுப்பேன். 1-2 பேர் நான் வீடியோல பார்த்திருக்கேன் வதக்கி கூட போடுவாங்க. அப்படி கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எந்த பாத்திரத்துல நம்ம வந்து குழம்பு வைக்க போறோமோ அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அந்த பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி இலை அதெல்லாம் போட்டு நல்லா வந்து வணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா அந்த வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா வெங்காயம் தக்காளி அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமேல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கணுங்க. அது வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமேல வந்து அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து சிம்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சிக்கன் கழுவுனதுல வந்து chicken 65 மட்டும் தான் நான் வீடியோ காமிச்சிருப்பேன். மீதி கொஞ்சம் சிக்கன்ல வந்து பாதி வந்து குழம்புக்கு வச்சிருக்கோம். ஒரு 4 பீஸ் மட்டும் பிரியாணிக்கு வச்சிருக்கோம். அதனால மீதி உள்ளதை வந்து வெறும் கழுவிட்டு மஞ்சள் தூள் உப்பும் போட்டு பிரட்டி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வணக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு கேரளால வந்து இது வந்து உருளைக்கிழங்கும் போட்டு பண்ணுவாங்களா நல்லா இருக்குமா நான் எப்போதும் மட்டன்ல தான் நான் போடுவேன் இவர் வந்து சிக்கன்ல போடலாம்னு சொல்லிட்டு அவர் லாஸ்ட் சமயத்துல ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாரு இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு நீங்க வேக விட்டீங்க அப்படினம்னா கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் அதுல இருந்து வெளியில வரும் அதுக்கப்புறமே நம்ம வந்து மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் சிக்கன் மசாலா தூள் ஓகேங்களா இது அதுக்கப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மிளகாய் தூளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிக்கன் மசாலா தூள் இருந்தா போடலாம் இல்லாட்டி தேவை கிடையாது ஒன்லி மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள் ஆல்ரெடி போட்டுறேன் திருப்பி வேணும்னாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடி போட்டு திருப்பி வந்து நல்லா வேக விடுங்க அதுல இருந்து வந்து ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் நீங்க இதுலயே வந்து சிம்ல வச்சு குக் பண்ணீங்க அப்படினம்னா நல்லா அது வந்து வெந்துரும் திருப்பி வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு திருப்பி மூடி போட்டு வேக வைங்க எதுவுமே வந்து மூடி போட்டு வேக வச்சாதான் கொஞ்சம் சீக்கிரமா வேகும் ஓகேங்களா இப்போ மூடி போட்டு வேக வச்சாச்சு அதுக்கு அப்புறமேல இப்போ நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் பாத்தீங்களா அதையும் வந்து போட்டுட்டு உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி வந்து ஊத்திக்கலாம் ஒவ்வொருத்தவங்க வந்து நல்லா தண்ணி மாதிரி இருந்தா தான் பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கெட்டியா இருந்தா தான் பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த மாதிரி அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து மூடி போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துட்டு சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அது வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க வந்து சிக்கன் பிரியாணி வந்து பண்ண போறோங்க இது நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு டீடைலா இதுல காமிக்கிறேங்க இப்போ இதுல வந்து நான் வந்து ஃபாஸ்ட்
லாஸ்ட்டில் இது பண்ணிட்டேன். தவாத் பிரியாணி கிட்னு இருக்கும். இதில் வந்து 4 பேக்கெட் இருந்துச்சு, பேஸ்ட் இருந்துச்சு, அப்புறம் சீசனிங் பண்ணுற ஒரு பவுடர் இருந்துச்சு, அப்புறம் மசாலா ஸ்பைசஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து ரைஸ் ஒரு பேக்கெட்டில் இருந்துச்சு. 1 டம்ளர் ரைஸ் தான் இருக்கும், வெறும் 200 கிராம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஹைதராபாத் பிரியாணினாலே நம்ம வந்து வெங்காயத்தை அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நல்லா ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது வந்து நம்ம மேலே ஒவ்வொரு லேயர் தம் பிரியாணி பண்ணுவோம்ல, ஒவ்வொரு லேயராக போடுறதுக்கு வேணும். அதுக்காக வந்து அந்த ஆனியனை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா அரிசி வந்து ஒரு 75% தான் வந்து குக் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், உப்பு, அப்புறம் வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களே ஒரு பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அந்த தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைஸ் வந்து அதில் போட்டுறணும். ஓகேங்களா, ரைஸ் வந்து 75% தான் குக் ஆகணும். இந்த சைடு நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கணும் பார்த்தீங்களா, அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஆயிலே வந்து நான் பிரியாணிக்கு வந்து ஒரு 4 பீஸ் மட்டும்தான் எடுத்து வச்சேன். ஏன்னா இது வந்து 200 கிராம் அரிசி தான், சும்மா கொஞ்சமாக தான் இருக்கும். நான் தனியாக ஒயிட் ரைஸும் வடிச்சிருக்கேன். அதனால ஒரு 4 பீஸ் மட்டும் இருந்தால் போதும். அதனால இந்த பீஸ் மட்டும் போட்டிருக்கோம். ஒரு லெக் பீஸ் வந்து சிக்கன் 65ல வந்து போட்டாச்சு. அதனால ஒரு லெக் பீஸ் வந்து இங்கே வந்து பிரியாணிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயிலே அதில் வந்து நல்லா வணக்கிக்கலாம். இது வந்து அந்த பிரியாணி பேஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அதை வந்து நம்ம பிரித்து இப்போ சிக்கன் வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். ஓகேங்களா, கொஞ்சமாக தண்ணியும் இதில் ஊற்றிட்டு நமக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வந்து வேக வைக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் நேரம் குக்கர்லேயோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டுட்டீங்க அப்படின்னோம்னா அதில் வந்து ஆயில் பிரியும். அதுக்கப்புறமேல அடுத்த ஸ்டெப் பண்ணிக்கலாம். சைட் பை சைடு இங்கிட்டு வந்து சாதமும் வந்து வெந்துகிட்டு இருக்குது. ஒன்லி 75% அளவு தான் வந்து குக் ஆகணும். ஏன்னா திருப்பி நம்ம வந்து லேயர் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம்ல, அதனால நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும், இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஓகேங்களா, இந்த ரைஸ் வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ்லேயே எங்களுக்கு வந்து 75% வந்து குக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ குக் ஆனதுக்கு அப்புறமேலே இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டியில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா சிக்கன் வந்து அதுலேருந்து ஆயில் வந்து பிரிஞ்சிருச்சு அந்த மசாலாலேருந்து. இப்போ வந்து லேயர் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து 2 லேயர் தான் வைக்க போகிறோம். அதனால கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம வடித்த சாதத்துலேருந்து கொஞ்சம் சாதத்தை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் போட்டுடலாம். அதுக்கு அடுத்த லேயர் வந்து மீதி உள்ள ரைஸை போட்டுட்டு நம்ம வந்து அந்த மசாலா, அதுக்கப்புறம் திருப்பி வந்து கொத்தமல்லி இலை, அந்த ஆனியன் ஃப்ரை, இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வருமோ 2 லேயர் தான் மேக்ஸிமம் வரும். அதை போட்டுட்டு நீங்கள் வந்து குக்கர் வந்து இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே அது வந்து வெந்துடும். இது வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் சாதம் எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். இப்போ அதுக்கடுத்து வந்து சிக்கன் 65 பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஸ்டோர் பண்ணதை அதை எடுத்துட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேலு இந்த சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த ஹைதராபாத் பிரியாணியில் இன்னொன்று வந்து ஒரு சீசனிங்னு ஒரு பொடி வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து தயிரில் வந்து அந்த சீசனிங் அதை கலந்து அதை போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. அது வந்து மயனைஸ் கிடையாது, அந்த மாதிரி சீசனிங் பொடி இருந்துச்சு, அதை கொஞ்சமாக கலந்து அதுவும் வந்து போட்டு சாப்பிட்டோம். இது இல்லாமல் நான் வந்து ஆனியன் ரைத்தா வச்சுருந்தேன். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேல நாங்கள் வந்து சாப்பிட போகிறோங்க. இப்போ அந்த தயிரில் வந்து அந்த சீசனிங் பவுடர் கலப்போம். கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கணும். அந்த சீசனிங் பவுடர் வந்து கொஞ்சமாக மட்டும் வந்து நீங்கள் கலந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 இங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமே நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். இப்போ வந்து அந்த ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ சாப்பிட போகிறப்ப தான் என் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப வந்து உரப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக நார்மலாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது வந்து என் மித்ரா பாப்பாவுக்கும் வந்து சிக்கன் பிரியாணி வந்து பிடிக்கல, அந்த சிக்கன் குழம்பு தான் சாப்பிட்டாங்க. பட் ஆனால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே, எனக்கு என் வீட்டுக்காருக்கு ஆதிரா பாப்பாவுக்கு எல்லாமே இது பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இது ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 150 நினைக்கிறேன். பட் ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே ரிலையன்ஸில் வந்து ஆஃபரில் வந்து 49 rupeesல தான் கிடச்சிச்சு. ஓகேங்களா, 49 rupeesல நம்ம சிக்கன் எடுக்கிறப்போ ஒரு 4 பீஸ் மட்டும் போட்டு நாங்கள் வந்து பண்ணிட்டோம். இது மாதிரி சிக்கன் 65 எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோங்க. இந்த மாதிரி தான் எங்களோட சண்டே விளாக் போணுச்சு. என்னோட குக்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் சண்டேக்கு என்ன எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்து வர்ற பிளேட் வந்து என்னோட பிளேட்டுங்க. நான் ஒன்லி பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டேன், ஒயிட் ரைஸ் சாப்பிடவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.